என்னடா இது அவங்கள காஃபியர் தான் சொல்லணும் யாராவது சொல்லுவார்களே, ஆனால் அவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு அவங்க என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும், அல்லது ஒரு ரெண்டில் ஒரு முடிவுக்கு அவங்க வந்து ஆகணும். என்னன்னு கேட்டால், இப்போ புகாரிங்கிற ஹதீஸை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டோமா? ஏற்றுக்கிட்டோம். நம்ம ஏற்றுக்கிட்டோம். தர்காவாதிகள் ஏற்றுக்கிறாங்க, மதுகவாதிகள் ஏற்றுக்கிறாங்க, சலபுகள் ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன செய்கிறோம், ஷியாக்களை தவிர உள்ள அனைவருமே புகாரிங்கிற ஒரு ஹதீஸ் நூலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த புகாரிங்கிற ஹதீஸ் நூலில் வர்ற அறிவிப்பாளர் இருக்காங்கள்ல, அந்த அறிவிப்பாளர்களில் நிறைய ஷியாக்கள் வர்றாங்க. ஷியாவாக இருந்து அறிவிக்கிற ஹதீஸ்னா அதனால் நீங்கள் போய் சாப்பிடலாமா இறைச்சி திங்கலாமான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா என்ற ஹதீஸுக்கு அத்தாரிட்டியாக யார் வர்றா? ஷியா வர்றாரு. அந்த ஷியாவின் ஹதீஸ் வந்து புகாரில் இருக்கிறது. உதாரணமாக அப்துல் மலிக் இப்னு ஆயன் அப்படின்ற ஒரு ஆள், இவர் வந்து 7445வது ஹதீஸ் புகாரி, அதில் இவர் அறிவிக்கிற செய்தி வருது. இந்த ஹதீஸை வந்து இவர் அறிவிக்கிறார், இவர் ஷியா. அதே மாதிரி வந்து இது அப்பாத் பின் யாக்கூப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஷியாவில் முக்கியமான ஒரு ஆள். அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் 7534வது ஹதீஸில் வருகிறது. அப்போ அமல்களில் சிறந்தது என்னவென்றால் உரிய நேரத்தில் தொழுவது அப்படின்னு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, இதை அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் அப்பாத் பின் யாக்கூப் அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்த ஹதீஸ் வந்து புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டு 2 கிராத்து நன்மை 1 கிராத்து நன்மைன்னு வரும்ல, ஜனாசாவில் கலந்துக்கிட்டால் என்ன நன்மைண்டு, அந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அவுஃப் பின் அபி ஜமீலா அல் அராபி. அவுஃபுன்னு மட்டும் புகாரில் போட்டிருக்கேன். அவருடைய முழு பேர் என்னன்னு கேட்டால் அவுஃப் பின் அபி ஜமீலா அல் அராபி அப்படிங்கிறவரை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இது 47வது ஹதீஸ் புகாரியில். இவர் ஷியாவுடைய ஹதீஸ் என்று சொல்லி ஒருத்தரும் இதை நிராகரிக்கலை. அவர் பதிவு செஞ்சு போகிறாரு. அத்தனை அறிஞர்களுமே இது சஹியான ஹதீஸுங்கிற சொல்கிறீங்கல்ல, இந்த உம்மத்தை ஏகமானதாக சஹின்னு முடிவெடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க. எதை? ஷியாவுடைய ஹதீஸை ஷியா அதில் அறிவிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அவுஃபுங்கிற ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் 1 2 கிடையாது, ஒரு லிஸ்ட்டே இருக்குது. லிஸ்ட்டு சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு ஆள் அவுஃப் பின் அபி ஜமீலாங்கிற ஷியா அறிவிக்கிற ஹதீஸு புகாரியில் 344 348 547 309 1143 2225 3275 3321 மும்பூட்டு இடத்துல இவர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் வெவ்வேறு ஹதீஸில் ஒவ்வொன்றும் ஒரு ஹதீஸ். ஆனால் அறிவிப்பாளர் யார்? அவுஃப் பின் அபி ஜமீலா. அப்போ அவுஃப் பின் அபி ஜமீலாங்கிற ஒரு ஷியா அறிவித்த ஹதீஸுகள் நான் சொல்லியிருக்கிற இவ்வளவு நம்பர்லையும் நீங்கள் புகாரில் பார்க்கலாம். இவ்வளோ இப்போ ஷியாவை ஏற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு கொள்கையில் இருந்தோம் என்று சொன்னால் இவ்வளோ ஹதீஸை நீ லைஃப்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கு நீ வரணும். புகாரியில் வந்து ஒரு 30 ஹதீஸ் வந்திருக்குது, ஷியா அறிவிக்கிற இந்த ஆள் அறிவிக்கிறது, அதனால் இதில் உள்ள அம்புட்டும் லைஃபு பலவீனம். ஹதீஸை அறிவித்து அதை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அப்போ எந்த இடத்துல காஃபியர் நடத்தினா நீங்கள் நடத்தலையே, அபுஜெயில் அறிவிச்சா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா?